GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா, திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரம், மேலும் பல விஷயங்கள் குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அதாவது தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஏற்கனவே தாக்கல் செஞ்சவங்கலாம் அந்தந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் அப்போ தாக்கல் செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் இடைவெளி விட்டு தாக்கல் செஞ்சுருப்பாங்க. ப. சிதம்பரம் 9 முறை அப்படின்னா அது தொடர்ந்து இல்லை. அந்த மாதிரி பிரணாப் முகர்ஜி இருந்தாருன்னா தொடர்ந்து செய்யலை. அதுக்கு முன்னாடி மொரார்ஜி தேசாயும் தொடர்ந்து செய்யலை. இவங்க ஒருத்தவங்க தான் தொடர்ந்து 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைச்சிருக்கிறார் அப்படின்லாம் பெருமையாக பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமனை. அது ஒன்று. ரொம்ப நல்லா இருக்குது இந்த பட்ஜெட்டு. வளர்ந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தை விரைவுபடுத்தும், பொருளாதாரத்தில் விரைவில் 3வது இடத்தை இந்தியா பிடிக்கும் அப்படிங்கிறாரு மோடி உள்ளிட்ட பாஜகக்காரங்க. இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற கருத்தும் எதிர்கட்சிகள்கிட்டருந்து வந்திருக்கு. அதிவேக ரயில்கள் உட்பட சில விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாஜகக்காரங்க சொல்கிறாங்க. நிதி அதிகமாக ஒதுக்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? கேள்வியில் கேட்ட மாதிரியே 9 முறைகளாக அற்புதமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் என்று எழுத்து ஊடகங்கள், காட்சி ஊடகங்களில் சில அப்படி வந்திருக்கு. கூடுதலாக மக்களுக்கு நம்முடைய நாளிதழ்கள் வாரியாக செய்தி வர வேண்டிய விஷயம், இதில் என்ன நல்லது, இதில் என்ன கெட்டது, தமிழகம் இதில் என்ன பார்க்குது, இந்தியா இதில் என்ன பார்க்குது என்ற அம்சங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமா நம்ம பார்க்கறதுக்கு வசதியாக பட்ஜெட் வருவதற்கு முன்பு எக்கனாமிக்கல் சர்வே அப்படின்னு ஒன்று போடுவாங்க ஒவ்வொரு வருஷமும். இந்த அம்மா 9 முறை கொண்டு வந்ததில் நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, வாசகர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 9 முறையும் அந்த அம்மா வெவ்வேறு கலர்ல பட்டு புடவை கட்டி பட்ஜெட் வாசிச்சாங்க. இந்த பட்ஜெட் மட்டும்தான் திருவள்ளுவரை உயிரோட விட்டுருக்காங்க. திருக்குறள் சொல்லியிருந்தாருன்னா திருவள்ளுவர் செத்துருப்பாரு. மீண்டும் ஒரு முறை திருக்குறள் சொல்லாம வித்தியாசமான புடவைகளில் வந்து அந்த அம்மா பேசியிருக்காங்கன்றதை தவிர, இப்ப என்னை போன்ற ஆட்கள் அதுல தேடி பார்த்த போது கூட நல்ல விஷயங்கள் கிடைக்குதான்னு பார்த்தோம், கிடைக்கல. கிடைக்காத கெட்ட விஷயங்கள் அல்லது கிடைச்ச நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாட்டை இந்த அம்மா இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ எப்படி பார்ப்பார்களோ அதிலிருந்து வித்தியாசப்பட்டு அந்த அம்மா வஞ்சகத்தன்மையோடு, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய சு. வெங்கடேசன், அதே மாதிரி ப. சிதம்பரம், பழுத்த அந்த பொருளாதார சிந்தனை உடையவர், அவர்கள் சொன்ன வார்த்தையிலே சொல்ற, தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற பழிவாங்கும் சிந்தனையோடு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட். நம்ம வேற எந்த வாசகத்துல என்னெல்லாம் போவேனா, அவங்க சொல்லியிருக்கக்கூடியதுலேயே மேனுஃபேக்சரிங் எபிசியன்சி பட்ஜெட், எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் பட்ஜெட், இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டட் பட்ஜெட், வரி பகிர்வில் மாநிலங்களை கணக்கில் கொண்ட பட்ஜெட் என்று இந்த அம்மா அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிச்ச வாசகங்கள் பூரா சரியா இருந்ததுன்னு சொன்னா நம்ம பாராட்டிடலாம், சிதம்பரமும் பாராட்டி இருப்பாரு. ஆனா மேனுஃபேக்சரிங் சப்ஜெக்ட்ல மார்க்கெட் எக்கானமிய இந்த பட்ஜெட் தூக்கி பிடித்திருக்கிறது என்று சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் அப்படின்ற அந்த இயந்திர முதலீடு, இயந்திர முதலீடின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி, அது சேர்ந்ததுதான் மேனுஃபேக்சரிங், உற்பத்தி சார்ந்த பொருளாதாரம். போன வருஷமும் இந்த வருஷமும் அந்த அம்மா இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுல ஏற்றம் இருக்கிறதா இறக்கம் இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா, 2025-26 கொடுத்ததில் 26-27 குறைச்சிருக்கிறாங்க. குறைச்சா எப்படி அது மேனுஃபேக்சரிங் வளர்ச்சி பட்ஜெட் ஆகும்? சரி, நீ மேனுஃபேக்சரிங் வளர்ச்சி பட்ஜெட்டாவே இருக்கட்டும், நான் தமிழ்நாட்டில இருந்து அதுல கேள்வி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு நான் கேட்டதை நீ கொடுக்கலன்றது இந்த மாநிலத்தின் மீதான கோபம். நான் அதுக்குள்ளே வரல, கோயம்புத்தூர் மதுரைக்காக. ஆனால் சென்னையில மெட்ரோல நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய 5865 கோடிகள்
இதுல அலாட்மெண்ட் பண்ணணுமே, ஒதுக்கீடு செய்யணுமே, ஏன் செய்யவில்லை? செய்யவில்லையே, இது சரியா என்று கேட்க வேண்டிய எடப்பாடியார் ஏன் கேட்கவில்லை? நயினார் ராஜேந்திரன் தமிழ்நாட்டிற்கு நீங்க இந்த திட்டத்தில் இதை கொடுக்காமல் இருப்பது எப்படி எங்களால் பிஜேபியை இங்க நடத்த முடியும் என்று கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? கவர்னராக அனுபவம் பெற்றவர்கள் பல பேர் பிஜேபியில் இருக்கிறாங்க, பொருளாதார மேதைகள் இருக்காங்க, யாருமே கேட்கவில்லையே ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இது மேனுபேக்சரிங்க்கு ஒரு உதாரணம். எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட், இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட்ல புதிய முறையில 9 மாநிலங்களுக்கு நீங்க காசு கொடுத்திருக்கிறீங்க. 2025-26ல தமிழ்நாட்டில் கொடுத்ததுல 18% குறைத்து இப்போது கொடுத்திருப்பது ஏன்? ஏற்கனவே 2025-26ல எலக்ட்ரானிக்ஸ் துறையினுடைய வளர்ச்சிக்கு நீங்க கொடுப்பதாக சொன்னதை, சர்வேல சொன்னதை பட்ஜெட்ல கொடுக்கவில்லையேன்னு கேட்கிறோம். கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கு, கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதுறோம், அந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் காணமேன்னு கேட்கிறோம். நம்ம இப்ப சொல்ற யாருமே எதிர்கட்சி ஆளுங்க கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப ஒரு மாநிலத்தினுடைய அல்லது ஒரு இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது ஷார்ட் டேர்ம் டெவலப்மெண்ட், லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ரெண்டுல இருக்கும். 2047 இவங்களுடைய நாடாளுமன்றத்தினுடைய எல்லா மந்திரிகளும் சொல்லக்கூடிய லைன், 2047 இந்தியா என்பது முதல் நிலையில் இருக்கும். இப்ப 3வது நிலை, ஏற்கனவே நாங்க 4வது நிலையில் இருக்கோம்னு சொன்னீங்க. உண்மையிலேயே ஆனந்த் சீனிவாசன், நீங்கள் 3வது நிலையிலும் இல்லை, 4வது நிலையிலும் இல்லை. சர்வதேச ஜிடிபி ஆராய்வு குழு, சர்வதேச ஜிடிபி ஆராய்வு குழு நீங்க சொல்ற ஜிடிபி வளர்ச்சி என்பது 2024-25, 25-26, 26-27 மூன்றிலும் பொய்யான புள்ளி விவரங்கள் தான். ஜிடிபி நீங்கள் சொல்லி இருப்பது மைனஸ். அது எப்படின்னா, ஜிடிபி கால்குலேஷன் என்பது பொதுவா ஒரு கணக்கு வரும், 7.6 அப்படின்னு வரும். விலைவாசியை மைனஸ் பண்ணிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா 6.8ன்னு வரும். அதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த முறை 7.6க்கு பதிலாக 6.8 வரும். போன வருஷத்துல அதே மாதிரி அவங்க சொன்னதை பார்க்கலாமேன்னு பார்த்து 6.7, 5.8 என்ற விதத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது -1.4, அதுதான் ஜிடிபி. என்னடா கணக்குன்னு பார்த்தா, இன்வெஸ்ட்மெண்ட், செலவினங்கள், அந்த விலைவாசி, இந்த விலைவாசியை கால்குலேஷன் பண்ணும்போது பெரும்பகுதியான புள்ளி விவரங்கள், மோசடி புள்ளி விவரங்கள் போட்டு 7.6, 6.8 என்ற பொய்யான விவரங்கள் இந்த அரசு கொடுக்கிறது. இது சர்வதேச அளவுல மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இப்ப நீங்க இந்த 10 புடவையை சொன்னோம். சுதந்திர வரலாற்றில் 9வது முறையாக ஞாயிற்றுக்கிழமை முதல் பட்ஜெட் வெளியிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட்டே வெளியிட்டதில்லை. ஒரு நல்ல நம்பிக்கையோட அந்த அம்மா பங்கு சந்தையினுடைய சப்ஜெக்ட் நமக்கு மேலே ஏறும்னு நினைச்சாங்க. பங்கு சந்தையின் மூலமாக மிகப்பெரிய வீழ்ச்சியை நாம் சந்திச்சிருக்கிறோம். எதனால? 2 விதத்தினால. ஒண்ணு, அமெரிக்கா நான் கேஸ் போடுவேன்னு சொன்ன அம்பானி, அதானி அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்காம இருந்து எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்ட உடனே பங்கு சந்தை வீழ்ச்சி உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னொன்னு, 2 நாளைக்கு முன்னால நீங்க நடத்திய ஐரோப்பாவுடனான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், எஃப்டிஏ, அமெரிக்கா சொல்லுவதையும் ஐரோப்பா சொல்லுவதையும் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கக்கூடிய பொருட்களுக்கான விலை வரி என்பதை விட வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய விலை வரி 2ல அவங்க பொருளை வாங்கிறதுக்கான தாக்கம் அதிகமாகி மிகப்பெரிய இழப்பை நாம பங்கு சந்தையில சந்திச்சிருக்கிறோம். முதல் நாளிலேயே 1ஆம் தேதி அறிவிக்கிறோம், 2ஆம் தேதி காலையில 9 மணிக்கு சில லட்சம் கோடிகளை இழந்திருந்தால் நியாயமாக ஜனநாயக பூர்வமான பொருளாதாரத்தை அறிந்த ஒரு நிதி அமைச்சராக இருந்தால் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அம்மா என்ன உள்ள பேசுறாங்கன்னு சொன்னா, தான் சொல்லுகின்ற எல்லா பொய் புள்ளி விவரங்களையும் அடித்து பேசுகிறார்கள். எதிர்கட்சி சார்பா 2 பேர் சொன்னாங்க. ஒன்னு, 10 விதமான வார்த்தைகள் இவங்களுடைய பட்ஜெட்ல காணா. அது என்னடா காணான்னு போய் கேட்கும்போது, விலைவாசி என்ற வார்த்தையே இந்த பட்ஜெட்டுக்குள்ள கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி என்ற வார்த்தை இந்த பட்ஜெட்ல கிடையாது. கிரைம்
அகைன்ஸ்ட் விமன் என்ற வார்த்தை இல்லை. ஃபெடரலிசம் என்பதை கணக்கில் கொள்ளல. இந்த நாடு, உலகம் இன்னமும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அழுது கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் வெட்கப்படக்கூடிய ஊரான மணிப்பூர் என்ற வார்த்தை இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே காணாம். வடகிழக்கு மாநிலங்களுக்கு நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 பகுதி முன்னேற்றத்தையும் உறுதிப்படுத்துன்னு நீங்க சர்வேல சொல்லி, அந்த சர்வேல சொன்னதை பொய்யாக்கி மணிப்பூர் என்பதை மறக்க செய்யக்கூடிய வேலையை இந்த நிதி அமைச்சர் செய்திருக்கிறார். இதை விட மோசமான சமாச்சாரம் எதுவாக இருக்க முடியாது. 51 லட்சம் கோடி ரூபாய் செலவினத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் 26-27 இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல அதிகபட்சமா நீங்க கடன் வாங்கலாம். தமிழ்நாட்டுக்கு நீங்க நிறைய கடன் வாங்குறீங்கன்னு சொல்ற வானதி சீனிவாசன், தமிழ்நாட்டில் நீங்க அதிகமா கடன் வாங்கி கோயில்ல கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்ன சமீபத்தில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய எச் ராஜா, நயினார் ராஜேந்திரன், இவர்கள் எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி, 9.5 லட்சம் கோடி தான் நீங்க அதிகமாவே கடன் வாங்க முடியும் இந்த செலவினத்திற்கு. ஆனா நீங்க வாங்க போகிற கடன் எவ்வளவுனா, நிர்மலா சீதாராமனே சொல்லியிருக்காங்க, 16.7 லட்சம் கோடிகள். இப்ப எங்க போய் நிக்கிறோம்? 5000 கோடி ஒவ்வொரு வருடமும் நீங்க மாநிலத்தினுடைய நிதி பகிர்வை 50% உயர்த்தாத காரணத்தினால ஒவ்வொரு வருடமும் மாநிலங்கள் 5000 கோடி ரூபாயை இழந்து கொண்டிருக்கின்றன. எப்படி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை நீங்க உறுதிப்படுத்த முடியும்? விவசாயம் என்பது மிகப்பெரிய மக்கள் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய 140 கோடி மக்கள்ல 72% மக்கள் விவசாயத்தில் இருக்கும்போது அந்த விவசாயத்திற்கான ஒதுக்கீடு என்பதை கூட அந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக நாசடைய செய்து அதுல உள்ள வேலை வாய்ப்புகளை கம்ப்ளீட்டா குழியில போட்டு மூடிட்டாங்க. ஆனால் பேசும்போது என்ன சொல்றாங்க? வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்திய, வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்திய, மாநிலங்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய பட்ஜெட். எங்க நம்ம கேட்டோம்? நீங்க பாருங்க, நல்ல இன்னைக்கு முகநூல் ட்ரெண்டிங்க என்னன்னா, கப்பல் கட்டும் துறைமுகம், கப்பல் ரிப்பேர் பண்ணும் துறைமுகம். கப்பலை கட்டக்கூடிய துறைமுகத்திற்கான முதலீடு இல்லை. ஆனா கப்பலை ரிப்பேர் ஆன கப்பலை ரிப்பேர் பண்றதுக்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுப்போம்? எங்க கடல் இருக்குதோ அந்த கடற்பகுதியை தேர்ந்தெடுக்கணும். இவர் 2 இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒன்னு பீகார், இன்னொன்னு வாரணாசி. எல்லாரும் என்ன கேக்குறான்? வாரணாசியில ரிப்பேர் பண்ணி அனுமார் கிட்ட கொடுத்து அனுமாரை தூக்கின்னு போய் கடல்ல வைக்க போறீங்களா என்று கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒதுக்கீடு, இடத்தேர்வு எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா மிக மோசமான அணுகுமுறையை இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆங்கில நாளிதழ 10 கார்ட்டூன்ல நம்முடைய நிதி அமைச்சரையும் இந்த ஆட்சியாளர்களையும் மிக மோசமாக கிண்டல் செய்யக்கூடிய அளவுக்கு கார்ட்டூன் வந்திருக்கிறது. இளைஞர்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். நாம கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டில் கேட்ட சர்வதேச தரத்திற்கான சுற்றுலா இடம் என்று ஏற்கனவே உள்ள மதுரை விமான நிலையத்தை தரம் உயர்த்துவதற்கு கூட முயற்சி செய்யாம அந்த காம சிற்பங்கள் இருக்கக்கூடிய கஜூரா கோயிலுக்கு அந்த அனுமதியை கொடுக்குறாங்க, சர்வதேச விமான அந்தஸ்து என்பது. அப்போ பியூரா பாரபட்சமான அரசியலை இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு கொடுக்க வேண்டிய தொகை, தமிழ்நாட்டுக்கு நீங்க 67,000 கோடி அந்த நீர் சப்ஜெக்டுக்கு கொடுக்கணும். 17,000 கோடி தான் நீங்க இப்ப கொடுக்குறீங்க. சாலை வசதிக்கு 19,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். 11,000 கோடி ரூபாய் தான் கொடுக்குறீங்க. வீடு கட்டுவதற்கு 38,000 கோடி கொடுக்க வேண்டும். 32 தான் கொடுக்குறீங்க. ஏற்கனவே கல்வியில எங்களுக்கு தர வேண்டிய பாக்கி 3,548 கோடி ரூபாய். இந்த ஜல் ஸ்கீம்ல, தண்ணீர் ஸ்கீம்ல ஒரு பாக்கி ரொம்ப நாளா வச்சிருக்கிறாங்க, 3,112 கோடி ரூபாய். இப்ப பாருங்க, அகழ்வாராய்ச்சி என்றாலும் கீழடியை நிராகரிப்பது, பேருக்கு ஆதிச்சநல்லூர் என்ற அறிவிப்போடு ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது, சம்பந்தப்படாத இடங்களுக்கு அதிகமான செலவினங்களுக்கு ஒதுக்கீடு செய்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இந்த 140 கோடி மக்களுடைய உழைக்கும் மக்களின் வாழ்க்கைக்காக ஒதுக்கீடு செய்யாமல் ஒரு 16-17 முதலாளிகளுடைய வளர்ச்சிக்காக அரசு மூலதனம் செய்து மிகப்பெரிய லாபத்தை முதலாளிகளுக்கு உத்தரவாதம் செய்யக்கூடிய பங்கு வர்த்தக சூதாட்ட பட்ஜெட் என்றுதான் இந்த பட்ஜெட்டை சொல்ல முடியும். அந்த சூதாட்டத்துல, பங்கு வர்த்தகத்துல முதல் தாக்குதலை இந்த பட்ஜெட் சந்தித்திருக்கிறது. மாநிலங்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள்.
மேற்கு வங்கமாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழகமாக இருந்தாலும் சரி, இந்த 7 கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கின்ற விவசாயிகளுக்கு எதிரான உழைப்பாளி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை காலம் தாழ்த்தி பட்டினி போடுவது என்பது தங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் பிஜேபி செய்யக்கூடிய நயவஞ்சக அரசியல். இது மாநிலங்களின் உரிமையை வீணாக்குகின்ற, பறிக்கின்ற மோசமான பட்ஜெட். மிகப்பெரிய அளவுக்கு கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என்று எதிர்கட்சிகளுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி தெளிவா சொல்லியிருக்கிறார். என்னன்னா, பட்ஜெட் பண்ற அன்னைக்கே தான் பாத்தீங்கன்னா சர்வதேச விபச்சார வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளோட மோடி சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு நாம யாரும் சொல்ல. நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி ஒரு மிகப்பெரிய நியூஸ் போடுறாரு, அது பரபரப்பா வந்துகிட்டு இருக்கு. பொறுப்பில் இருப்பவர்கள் மாநிலங்களோடு விளையாடக்கூடாது, நிதியோடு விளையாடக்கூடாது. தேர்தலே சந்திக்காத நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்தான் கடுத்து கவித்தேன் என்று பொருளாதாரத்தை நாசகரமான ஒரு படுகொலியில போய் தள்ளியிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. அதை புரிந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு எதிராக உழைக்கும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நீங்க பேசும்போது சொன்னீங்க, நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியா 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஒவ்வொரு வருடமும் தாக்கல் செய்யும்போது விமர்சனங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று சொன்னீங்க, நல்ல வேளை அவங்க திருக்குறளை சொல்லலை, திருவள்ளுவர் தப்பிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. திருக்குறளை இந்த காலத்தில் டிஜிட்டல் மயமாக இருக்கிற காலத்தில் இப்போ திருவள்ளுவர் இருந்தால் எப்படி பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறார். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறாரு. 3 போட்டி தான், மும்முனை போட்டி தாங்கிறாரு. நாம் தமிழர் சீமானா விட்டுட்டாரு, அதிமுகவை விட்டுட்டாரு, பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டாரு. இன்னொன்று திமுக, இன்னொன்று டிவிகா, மும்முனை போட்டி தான் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? டிவிக்கே எல்லா வீட்லேயுமே இருக்குது. விஜய் வெளியே வர சொல்லுங்கிறாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு பாருங்கள் எல்லோரும் வெளில வருவாங்க அப்படிங்கிறாரு. அவர் பேச்சு, அரசியல் எப்படி சந்திக்கிறாங்க, எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு திரைப்படம் 3 மணி நேரம் ஓடிச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு நகைச்சுவை நடிகர் வேணும். ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்கணும், அல்லது கதாநாயகனே நகைச்சுவை காட்சியில் நடிக்கலாம். இப்போ நாம நடத்துகிற படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நகைச்சுவை நடிகர் வருவார். ஒன்று கஞ்சா கருப்பு, அப்படி இல்லைன்னா கவுண்டமணி, அப்படி இல்லைன்னா வடிவேல். நீங்கள் வடிவேலனுடைய வார்த்தைகள் பூரா அரசியலுக்கு பொருத்தக்கூடிய பஞ்சா போடுறதுக்கான காரணம் அது பொருந்துது. இப்போ இவர் சொல்லியிருக்கிறது அந்த அநீதி, இந்த சப்ஜெக்ட் ஆன முதல், அதாவது வள்ளுவர் சொன்ன அந்த முதற்றே உலகுக்கு தமிழகம் அல்லது இந்தியா எப்படி வேணா வச்சுக்கோங்க, இந்தியாவில் அராஜகமோ மற்ற விஷயங்களோ முதன்மையாக இருக்கிறது என்றதா அவர் சொல்ல வர. முதல்ல அவர் கட்சி ஆளுங்களுக்கு அவர் என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னா, எங்கே விஜய் அப்படின்னு கேட்டா தோ வராருன்னு சொன்னா பதில் கரெக்டு. நான் விஜய், ராஜவேலு விஜய், அவர் விஜய், இவர் விஜய் என்று அவங்க அரசியல் தொடர்பாளர் பதில் சொல்றாரு. அப்போ நகைச்சுவை காட்சி அவங்களே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவர் சொல்லி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல தமிழ்நாட்டில் அராஜகமோ அநீதியோ மற்ற விஷயங்களோ எது வேணா எடுத்துங்க. பேட்டின்னு கூப்பிட்டா பால்கியே தொலைபேசியில் அழைத்து என்ன பொறுப்பு என்ன இது கேட்டு அதை மக்கள் மத்தியில் கொண்டு வருவது பேட்டி. நம்ம நக்கீரன் பேட்டியினுடைய தன்மை அது. நீங்க NDTV எப்பேற்பட்ட டிவி, அந்த டிவிக்கு அவர்கிட்ட போய் இவங்க கேள்வி கேட்கறது இல்லை. அவர் சொல்ற கேள்வியை இவங்க அங்க போய் கேட்கணும், பனையூர்ல போய் கேட்கணும். நம்ம செந்தில் தெளிவா கேட்டாரு, அந்த கேள்விக்கான பதில் எங்கன்னு கேட்டோம். அதுதான் சார் இது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. வாழைப்பழ கதை பனையூர் வரைக்கும் வருது. நான் சொல்றது என்னன்னா, 2 முனை போட்டியா 3 முனை போட்டியா இல்லை. தேர்தல் என்று வந்தால் இன்னைக்கு பட்ஜெட்டினுடைய கருத்து, உங்களுடைய கருத்து சரியானதா கெட்டதா, எந்த வகையில் நல்லது எந்த வகையில் கெட்டது, அதுதான் அரசியல் கருத்தாக இருக்க முடியும். அதை சொல்லுவதற்கு தயாராக இல்லை. பாடகரோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவது நமக்கு வராம இருக்கலாம், பால்கிக்கு வராம இருக்கலாம், ராஜவேலுக்கு வராம இருக்கலாம். உங்களுக்கு அது ஆடுவது தொழில், அதை நம்ம குறை சொல்லலை. 3ஆம் ஆண்டு விழாவில் நீங்கள் ஆடுங்கள் ஆடுங்கள் ஆடுங்கள். ஆனால் அரசியல் பிரச்சனையில் நான் ஒரு அணி 3வது அணி என்று நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கருத்து சொல்ல வேண்டும். கருத்து சொல்லவில்லை என்றால் போய் பயிற்சி எடுத்துட்டு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்.
இது வழக்கம் போல நடக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் உருவாகும் போது பேசக்கூடிய விஷயம் அல்ல. இவரை மீடியாக்கள் ஓவரா மேல தூக்கி வைக்கும் போது எல்லா விஷயத்துக்குமே இவர் கருத்து சொல்ற மாதிரி வராங்க. அந்த கருத்து சொல்வது பொருத்தமாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பொருந்தாத கருத்தை பேசுவது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்துகிறது. கரெக்டா ஒருத்தர் அவங்க கட்சியில ஒருத்தர் சொல்றாரு, 2026 சிஎம், 2031 பிஎம். கேள்வி கேட்கற சொல்றாரு, 32 ஏஎம் ஆனார். அப்போ இந்த சிஎம் பிஎம் ஏஎம்க்கு கூட என்ன வித்தியாசம் என்பதை தெரிந்து கொள்பவர்கள் நிர்வாகிகளாக வர வேண்டும். ஏதோ ஒரு மாஸ் அட்ராக்ஷன் நம்ம கையில இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணலாம் என்று சொன்னால் தோல்வியைத்தான் அந்த வெற்றி கழகம் சந்திக்கும். பேர்ல வெற்றி கழகம் இருக்கும், மக்கள் மனதில் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அரசியலைத்தான் மக்கள் விரும்புவார்கள் என்று விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவினுடைய நிலைமைய இன்னைக்கு நீங்க 2026 அரசியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அற்புதமான விஷயங்கள் நிதானமாக, அதாவது தொழிற்சங்கங்கள் தான் இந்த தேக்கத்திற்கு காரணம்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமை நீதிபதி பேசுறாரு. அது பேசியது தவறுன்னு இந்தியா கூட்டணியுடைய எல்லாரும் ஒரு குரல்ல பேசுறாங்க. இடதுசாரிகள் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்தில் தப்பு செய்தாலும் கூட அதை கண்டிக்கின்ற கூட்டணி அரசியல் இருக்குது. அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறார்கள். அதை பற்றி பேசாமல் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தலில் வந்துட்டு தேர்தலில் அப்படி மறைஞ்சு போயிடும் என்பதுதான் நம்ம இதுவரைக்கும் புரிஞ்சு கொண்ட விதி. வெற்றி கழகம் என்பது ஒரு பளபளப்பானது, ஆனால் கிட்ட போகும்போதுதான் அது தகரமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப பேசக்கூடிய விஷயத்தை வச்சு பார்த்தா அது தகரமாகத்தான் தெரிகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன சார் இறுதி பங்கீடு முடியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸில் ஒரு செய்தி வெளியாக இருக்குது, 39 நாடாளுமன்ற தொகுதி, அதில் ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த தொகுதிகளை பட்டியலிட்டு 39 தொகுதிகளை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா கூட்டணிக்கு புதிய கட்சிகளினுடைய வரவு கொஞ்சம் கண்ணு முன்னால தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 தொகுதிகளை கேட்ட தேமுதிக இப்போதைய நிலையில் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க மாவட்ட செயலாளர்களையே விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். நாகர்கோவில் அந்த அம்மா கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த எந்த கட்சிக்கு விட்டானாலும் போய் பேசிக்கலாம் என்ற நிலைமையிலிருந்து அந்த அம்மா தடுமாறுவது நம்மளால கண்டுபிடிக்க முடிகிறது. ஏவாவாது தலைமையிலான குழு திமுக சார்பில் பேசும்போது முதலமைச்சர் சொன்ன 6 தொகுதிகள் கூட தற்போது இல்லை, 4 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும் என்பது உறுதியாகி அதை ஒட்டி இவங்க போனாதான் திமுக கூட்டணியில போக முடியும். இல்லை என்றால் அது 4வது அணியாகவோ அல்லது 3வது அணியில சங்கமிக்கக்கூடிய வேலையோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உள்ள நிலை, ஆனா அந்த சிடபிள்யூசி காங்கிரசினுடைய ஒர்க்கிங் கமிட்டி கூட்டத்திற்கு பின்பு இந்த உளறல்கள் கொஞ்சம் நின்று இருக்கு. நான் பெரியவன் என்ற அந்த அனைவரும் பேட்டி கொடுக்கறது நின்று இருக்கு. செல்வ பெருந்தகையும் பொறுப்பாளரும் பேசுகின்ற விதத்துல ஏற்கனவே 2 கட்சிகளுக்கும் இடையில உள்ள பேச்சுவார்த்தை என்னன்னு சொன்னா அந்த குழு இந்த குழு இவங்க பேசும்போது உங்களுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகள் எது என்பதை முதன்மையாகவும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உங்கள் தொகுதிகளை எடுத்து வாருங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா 25 தொகுதி நம்ம ஏற்கனவே நின்னோம், அந்த 25 தொகுதியில நின்று காங்கிரஸ் தோல்வி அடைந்தால் என்ன செய்வது அப்படின்னு பேசும்போது 39 நாடாளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதியை காங்கிரஸ் முடிவு செய்து 39 தொகுதிகளோடு போவது, பேச்சுவார்த்தை நடத்துவது, எந்த தொகுதிகள் எதுவரை பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக போகிறதோ அதுவரை சென்று இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்வது என்ற நிலையில் பேச்சுவார்த்தை அமையும் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால எத்தனை தொகுதிகள் வரும், 39 கிடைக்குமா, 25க்கு கீழே வருமா அல்லது 25 கிடைக்குமா என்ற நிலையில பேச்சுவார்த்தை குழுவுக்கு பின்புதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பட்ஜெட் எதிர்ப்பு குரல் நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் தலைவை உட்பட நம்முடைய மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உட்பட கேரளா உட்பட தமிழ்நாடு உட்பட நம்முடைய மணிப்பூர் உட்பட மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சர்வ சாதாரணமாக தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. மக்களை அந்த போராட்டத்தில் இணையக்கூடிய வேலையை நம்ம செய்தோம் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் அரசியலில் ஏற்படும். அதை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும்.
அதுதான் இந்தியாவுக்கான ஒரு வளர்ச்சிக்கான பாதை என்று நாம நம்புறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கும் போது ராமதாஸ் முடிவை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் அவருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? மாம்பழ சின்னமும் கட்சியும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க அன்புமணி தரப்பு. போய் அதிமுகவோட கூட்டணியும் வச்சாச்சு. இப்போ ஜி.கே. மணி நாங்கள் தனித்து போட்டியிட மாட்டோம், கூட்டணி வச்சு தான் போட்டியிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. யாரோட கூட்டணி? தாவேகா பக்கம் போவாரா, பாஜக பக்கம் போவாரா? திமுகவில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அவர் 2014 நாங்கள் எடுத்த முடிவு தான், அது தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. பாஜகவும் பாமகவும் உள்ள கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. இப்போ ராமதாஸுடைய நிலைப்பாடு என்ன ஆகும்? தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருக்கும்போது அவருடைய வாக்கு சதவிகிதம் 10.2. அன்புமணி ராமதாசும் இணைந்து இருந்த போது 6.5% வாக்குகளை அவங்க கையில வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பல தொகுதிகளில் அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றியை உறுதிப்படுத்த இவர்கள் வாக்கு பயன்பட்டது கூட சொல்லலாம். அப்படி இருந்த நிலை இன்னைக்கு யார் பக்கம் எவ்வளவு? 2 பேரும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்களா என்று கேட்டால் இல்லை. தேமுதிக எப்படி தொடர்ந்து பிரேமலதாவுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக மொத்த அந்த இளைஞர்களின் அந்த அரசியல் பின்னால வந்த விஜயகாந்துக்கு பின்னால வந்த ஆட்கள் பூரா சிதறுண்டு போய் வெவ்வேறு கட்சிகள்ல போய் அடைஞ்சுக்கிட்டாங்க அல்லது தன்னுடைய குரலை மாற்றிக்கொண்டார்கள். கடைசி தேர்தல் அவங்களுக்கு பார்க்கும்போது 0.459 0.5 என்று கூட வரல. அப்போ அதை வைத்துத்தான் தேமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும். மதுராந்தகத்தில் நடந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவினுடைய நிறுவன தலைவர் என்று தொடர்ந்து அவங்க வலியுறுத்தி பேசியது ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன குரலை உருவாக்கி இருக்கிறது. சட்டபூர்வமாக அதை அவர் கேள்வி கேட்கிறார். நிறுவன தலைவர் நான் உயிரோடு இருக்கிறேன், அன்புமணி ராமதாஸை நிறுவன தலைவர் என்று சொல்லுவது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க கேள்வி கேட்ட மாதிரி யார் பக்கம் போவார்? இவங்கெல்லாம் கொள்கையால அல்லது எதிரியை வீழ்த்துவதற்காக அரசியல் பக்கம் பேசவில்லை. மோடியை ஆதரித்து யார் பக்கமோ நின்று தன்னை வளர்த்துக் கொள்வது. இந்த பொருளாதார அறிக்கை சம்பந்தமா யார்கிட்ட வேணா கேள்வி கேட்கலாம். ஆனந்த சீனிவாசன் கேள்வி கேட்கலாம், ப. சிதம்பரம் கேள்வி கேட்கலாம். பத்திரிகையாளர்கள் யார்கிட்ட போய் கேட்கறாங்கன்னு சொன்னா ஜி.கே. வாசன் கேட்கறாங்க. ஜி.கே. வாசனுக்கு பக்கத்து தெருவில் நடக்கிற பஞ்சாயத்து கூட சொல்லுவதற்கான அரசியல் அனுபவம் கிடையாது. அவர் மூப்பனாரின் வாரிசாக வந்தவர், அவ்வளவுதான். ஆனால் அவர் அறிக்கை விடுறாரு. எடப்பாடியார் அறிக்கை விடுறாரு. ஒரு 10 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய ஸ்கீமுக்கு எது ஃபெயில்யூர் என்று பார்க்க தெரியாதா? ஆனா பார்க்க தெரியும். பேசுவது சரியல்ல என்று முடிவு செய்து பிஜேபியை ஆதரித்து வாசகங்கள் வெளியே வருகிறது. அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு வாசகங்கள் வெளியே வருகிறது. அதே போலதான் ராமதாஸ் அவர்களும் வேற வழி இல்லாம மோடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சீசனுக்கு மேல அவர்களிடமிருந்து சாதகமான பதில் வரவில்லை என்றால் நீங்கள் சொல்வது போல திமுக கூட்டணியில் தஞ்சமடைய வேண்டிவிடும். இப்ப எனக்கு இவ்வளவு கட்சி எம்எல்ஏ கொடுங்கன்னு கேட்கிற சூழல்லாம் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 2-3 கட்ட பேச்சுவார்த்தை கமலஹாசன் கட்சி உட்பட பேசி முடிச்சுட்டாதான் தகவல் வருது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் அடைஞ்சு அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய அரசியல் கட்டாயம் ராமதாஸுக்கு வரும். அப்படி வருவதுதான் தமிழகத்தை மீட்பதற்கு உதவும். மோடி பின்னால் போய் சேருகின்ற அனைத்து தமிழ் கட்சிகளும் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கின்றன, உழைப்பாளி மக்களுக்கு துரோகம் இழைக்கின்றன. ஒரு சிந்தனை உடைய ஒரு கடவுளை மட்டுமே வலுவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மற்ற சகோதரர்களை வெறுப்பை செய்யக்கூடிய அணுகுமுறைக்கு தமிழகத்தை மாற்றிவிடும். அதனால அந்த கூட்டணிக்கு போகாம திமுக கூட்டணியில் நின்று தமிழகத்தினுடைய சுயமரியாதையை மீட்க அவர் வருவதுதான் சரியாக இருக்கும்ன்றதுதான் நம்மை போன்றவருடைய கருத்து. எந்த திசை பக்கம் இந்த அதிகாரம் இழுத்து செல்கிறது, எந்த திசை பக்கம் அரசியல் அவரை நகரச் செய்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேர்தல் நெருங்குது, தேர்தல் ஆணையமும் சுறுசுறுப்பா இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.